ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்னைக்கு இந்த வீலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி வந்து சிங்கப்பூரில் வரலட்சுமி விரதம் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட வீடு. அவங்க வருஷம் வருஷம் ரொம்பவே சூப்பராக சிறப்பாக செய்வாங்க. காலையில் தான் என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் அந்த அக்கா தான் வந்து நல்லா சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சாமியோட முகம் எல்லாமே வந்து மஞ்சளில் தான் செஞ்சுருக்காங்க. இது வந்து மேலே வந்து கலசம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலசம் வச்சு விரதம் சாமி கும்பிட்றதெல்லாம் வந்து அது வந்து அவ்வளோவா எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஸோ வந்து நான் எப்படி சிம்பிளாக வந்து நான் சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து அங்கே போயிட்டு வந்த பிறகு இது வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன். சிம்பிளான லெமன் ரைஸ் தான். இந்த வந்து நார்மலாக லெமன் ரைஸ் எப்படி வந்து தாளிப்பாங்களோ அதே போல் லெமன் ரைஸ். இது வந்து எங்கள் குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கு மட்டும், நான் வந்து சாப்பிடல. இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கோல்டன் கிறிஸ்பி பேபிகார்ன் வந்து செஞ்சுருந்தேன். இந்த பேபிகார்ன் வந்து எப்படி செய்யணுங்கிறதுக்கு என்னோட சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சாம்பார். இது வந்து நேற்று வச்ச சாம்பார். இது குழந்தைக்காக எடுத்து வச்சிருந்தது. இதுதான் வந்து பேபிகார்ன். அந்த நல்ல கோட்டிங்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து அந்த லெமன் ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து வீடெல்லாம் வந்து மறுபடியும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஈவினிங் வந்து பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் ஈவினிங் தான் சாமி கும்பிட்டேன். ஸோ அதனால் ஈவினிங்க்கு தேவையான பிரசாதத்துக்கு பருப்பு வடையும் சேமியா பாயசம் செய்கிறதுக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பருப்பு வடைக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். காலையிலே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் மிக்சியில் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப மிளகா வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பருப்பு வந்து வச்சுருங்க. ஏன்னா அதை வந்து இந்த மாதிரி அரைச்ச பிறகு சேர்க்குறதுக்கு அது இருக்கட்டும். இப்போ அந்த இதில் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். பெருங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டும் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் பெருங்காயமும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நறுக்குன சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன். நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதை கூடவே வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த முழுசாக இருக்கிற கடலைப்பருப்பு அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பச்சை மிளகா சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல. நீங்கள் வந்து அதை கூட கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து நான் வந்து தண்ணி காய வைக்க போகிறேன். இது வந்து பாயசம், அந்த சேமியா வந்து சேமியா வேகிறதுக்காக தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம், அப்புறம் வந்து தேங்காவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காவை சின்ன சின்னதாக கீறி கூட நீங்கள் அந்த நெய்யில் வந்து வறுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாயசத்துக்கு. இப்போ இதெல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆன பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதே நெய்யில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கிட்டேன். சின்ன கப்பு தான். ஸோ அந்த சேமியாவை எடுத்து அதையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 1.5 கப் தண்ணியவே மொத்தமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சேமியா வந்து அப்போ தான் வேகும். இது நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சேமியா வந்து நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த வடை வந்து பொரிக்கிறதுக்காக இன்னொரு பேனில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா பால் ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் வந்து தண்ணி சேர்க்காமல் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு தடவை ஹீட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து பாயசத்துக்கு ஊற்றுறதுக்கு.
இப்போ சேமியா பார்த்தீங்கன்னா, ஒரு 50லேருந்து 60% வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துன பிறகு, இப்போ வந்து நம்ம வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து ஏற்கனவே நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஒரு 1 1/2 கப் அளவுக்கு பால் இருக்கும். அத நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து சேமியா பாயாசம் டைம் ஆக ஆக உங்களுக்கு சேமியா வெந்து வரும்போது உங்களுக்கு பாயாசத்தோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ இது வந்து நல்லா இன்னும் அந்த பாலோட சேர்த்து சேமியா வேகும்போது இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து சைடில் காஞ்சிருச்சு. ஸோ அதுவும் நான் வந்து வடைக்கும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயாசத்தில் வந்து ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா, சேமியா எந்த அளவு எடுத்தேனோ அதே அளவு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரை தேவைப்பட்டுச்சு. இது வந்து சாமிக்கு வந்து படைக்கிறதுனால டேஸ்ட் பண்ணல. ஆனால் வந்து சர்க்கரை வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ சேமியா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் 80% வந்து குக் ஆயிருந்தது. இன்னும் வந்து அந்த பாலில் சேர்த்து நல்லா கொதிக்கும்போது சேமியா வந்து சூப்பரா வெந்துரும். இப்போ வந்து சைடில் வந்து கடாயில எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ இதில வந்து வடைய வந்து நல்லா தட்டி, அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது 2ம் ரெடி ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வந்து ஃப்ரை ஆன பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கம் நல்லா வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆனா தான் உங்களுக்கு நல்ல கிரிஸ்பியா இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பாயாசமும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து சேமியா வெந்து பாயாசமும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில வந்து கடைசியா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பாயாசத்தில நீங்க மில்க் மேட் சேர்த்துக்கிட்டா, இன்னும் வந்து நல்ல ரிச் அண்ட் க்ரீமியா இருக்கும். நீங்க அது இருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் சேர்க்கும்போது சுகரோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கணும். ஸோ 2மே ஈக்குவலா இருந்ததுனா ரொம்ப ஓவர் தித்திப்பா இருக்கும். இப்போ வந்து பாயாசமும் ரெடி. இத வந்து நான் ஒரு பவுல்ல வந்து மாத்தி எடுத்துக்க போறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, வடையும் ரெடி ஆயிடுச்சு. இத வச்சு தான் நம்ம சாமி கும்பிட போறோம். தேங்காய்லாம் வந்து நான் உடைக்கல. நான் வந்து பழம், அப்புறம் வந்து பூ பழம், இந்த பிரசாதம் இத மட்டும் வச்சு தான் சாமி கும்பிட்டேன். ஒரு ஸ்லோகம் வந்து படிப்பேன். ஸோ இந்த மாரி தான் நான் வந்து வரலட்சுமி விரதம் வந்து பூஜை செய்வேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.